எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவங்கி வைத்தார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க கோரி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் முதுநிலை மருத்துவக் கல்வியில் 50% இடஒதுக்கீடு வழங்குவதிலும் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு அம்மா அவர்களே கடந்த முறை சட்ட போராட்டம் நடத்தி தான் அந்த ஒரு ஆண்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆக அம்மா வழியில் செயல்படக்கூடிய இந்த அரசு தொடர்ந்து அந்த விலக்கை பெறணும் என்ற கருத்தில் தொடர்ந்து உறுதியாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு மத்திய அமைச்சர் ஊடகங்கள்கிட்ட கூட பகிர்ந்து கொண்டார், கிராமப்புற தனியாக கோட்டா கூட வச்சுக்கலாமான்ற கருத்தெல்லாம். அந்த மாதிரி சில கருத்துக்கள் வந்தாலும் கூட அரசை பொறுத்த வரைக்கும் எப்படியேனும், அது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், அரசை பொறுத்த வரைக்கும் எப்படியேனும் தமிழ்நாடு மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு தேர்வு நெருங்கிட்டு இருக்கு. பெற்றோர்களும் மாணவர்களும் கொஞ்சம் ஆங்ஸைட்டியில் இருக்காங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. இப்படி வருமா அப்படி வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதனால் உறுதியாக அதை பெற வேண்டும் என்பதில் அரசு தொடர்ந்து அதில் முயற்சி செய்திருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கிறது. முதலமைச்சரும் பிரதமரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும்.